சார் அது வரைதாங்க சார் அவங்க இடம்னு சொல்லி அடைச்சது. இப்போ இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கல்லை கொண்டு ரெடி பண்ணி விட்டாங்க. காசு வர்றவங்கிட்டெல்லாம் விஓக்கு தாசில்தாருக்கு எல்லாத்துக்குமே காசை கொடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. காசு தாங்க சார் மெயினாக பேசுது. போயிட்டு போகுதுன்னு தான் நம்ம ரொம்ப கடத்தி விட்டு கொடுத்தோம். அந்த பாதையை அடைச்சிக்கிட்டு அங்கிட்டு வேலி கட்டணம் கட்டியிருக்காங்க பாருங்க. கட்டடத்துக்கு இங்கிட்டு என்ன பாதை, அதுக்கு முன்னாடி கட்டணம் கட்டி அங்கிட்டு தான் வேலி போட்டிருந்தாங்க. இப்போ கட்டடத்துக்கு இங்கிட்டு வந்துட்டாங்க. இது அவங்க தான் போட்டது. பாதையை அடைச்சு அவங்க போட்டுட்டாங்க. ஆமா, என் வீடு அது. என் வீட்டை தாண்டி இது வரைக்கும் இருக்குன்னு ஒரு வாட்டி டேப்பு பிடிச்சாங்க. அப்பன்னு மைனு டேப்பு பிடிச்சி அந்த அளவுக்கு பட்டா போட்டுக்கிட்டாங்க. அப்ப சொந்த காசை வச்சு போடலைன்னா அது போட முடியாது. போட்ட அதிகாரி தப்பு. இது சொந்த இடமாவே இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இடமாவே இருக்கட்டும். இருந்தாலும் கூட கவுன்சிலர் பேர்ல பாதையை போடுறாங்க சார். பிரசிடண்ட் பேர்ல பட்டா மாத்தி வச்சுக்கிட்டாங்க. அதனால நீங்க வந்து இருக்கிறவங்க சொல்லுங்க. ரெண்டே விஷயம். இந்த இடம் சொந்த இடமா இருந்தா ரோடு போட்ட தப்பு. ரோடு போட்ட தப்புனா அதிகாரிகள் பூரா வந்து இல்ல வந்து இது வந்து கவர்மெண்ட் இடமா இருந்தா இவங்க இந்த மாதிரி அடைக்க முடியாது. இது ரெண்டு விஷயம் தான். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. வாங்குற வாய்ப்பே கிடையாது. அண்ணே புறம்போக்கு இடத்த எந்த காலத்துலயும் வாங்க முடியாது. போலி பட்டான்னு அதுக்கப்புறம் என்ன பட்டா சார்? தாசில்தார் விவோவே காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதமா பேசுறாங்க சார். வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டே காசை வாங்கிட்டு போன தடவை விவோ தலையாடியில வந்தாங்க. எல்லாத்தையும் காசை கொடுத்து ரெடி பண்ணி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி போட்டதான் செவத்துக்கு அங்கிட்டு தான் போட்டிருந்தாங்க. இப்ப செவத்துக்கு இங்கிட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. காம்பவுண்ட்லாம் எடுத்தாங்க. இங்க இருந்து எடுத்துக்க வேண்டியதானே அந்த காம்பவுண்டை. இங்க இருந்து எங்க பட்டா இடம் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அடப்பாகலாம். அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு துறப்பாகலாம். அதெல்லாம் எந்த காலம் போட்டது சார் நம்ம காம்பவுண்ட்லாம்? அப்ப இடத்து பட்டாண்டா இங்க இருந்து அவங்க காம்பவுண்ட் போட்டுக்கலாங்களா? எதுக்கு அவங்க இடத்தோட போட்டுட்டாங்க காம்பவுண்ட்? காசு தான் பேசுது. எல்லாத்துக்கும் காசு தான் பேசுது. காசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. காசுக்காக தான் இப்போ அம்பிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஊர்ல இந்த மாதிரி ஊழல் நடக்காதுங்க சார். வந்திருக்கோம். இப்போ இந்த ரோடு நிக்கிறவங்க நின்றுருக்க ரோடு வந்து கவர்மெண்ட் லேண்டா இல்ல பிரைவேட் லேண்டா சார்? பட்டா லேண்டா சார்? பட்டா லேண்ட்ல எப்படி சார் நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் வச்சு ரோடு போட்டீங்க சார்? நீங்க அப்ப லெட்டர்ல கொடுங்க. பட்டா லேண்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து தாசில்தார் உங்கள்கிட்ட தான் நாங்கள் வருவோம். அவர் வந்து தப்பா பண்ணியிருக்காரு, முறைகேடா பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. நாளைக்கு இங்கே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தால் யார் சார் ஃபர்ஸ்ட் வருவா? நீங்க தானே வருவீங்க ஃபர்ஸ்ட் சார். முறைகேடு எப்போ வேணாலும் பண்ணிட்டு போறா சார். சார் முறைகேடு எப்போ வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. நீங்க சொந்த லேண்டுங்க. சொந்த லேண்டில் எப்படி சார் கவர்மெண்ட் ரோடு போட முடியும்?
சார் வீடியோட கேட்க கூடாது சார், நீங்க லெட்டர் கொடுங்க சார். நீங்க தானே சார் ரெவென்யூ அதிகாரி. நான் மனு கொடுக்குறேன் சார். யாருங்க இங்க இந்த ஏரியால இருக்கு? சரிங்க சார், நான் இல்ல இந்த அவங்கள வந்து மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்காங்களா சார்? யாரோட பேர் லேடி சொல்லுங்க. கண்ணன் கொடுத்தது இந்த அவர் கொடுத்தது மனு. இந்த மனு மனு அப்படியே படிச்சு காட்டுறேன். பொதுப்பாதையில் முள்வேலி தடுப்பது சம்பந்தமாக புலன் எண் 222 சிமெண்ட் சாலை பொதுப்பாதையாக மாற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்குவது தொடர்பாக சொல்லி அவர் வந்து 14/5/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். சார் ஈஓ கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க சார். இல்லைங்க, இந்த சர்வே நம்பர் என்ன? 292. யார் அட்வொகேட் யார் இருக்காங்க டீம்ல? இந்த சர்வே நம்பர்ல எஃப்எம்இ பூரா எடுங்க. இதுல எந்தெந்த எஃப்எம்இல பிரைவேட் லேண்ட் வருது, இது அது பேர் என்ன கவர்மெண்ட் லேண்ட் வருதுங்கிறத எடுங்க. எஸ்எல்ஆர் காப்பி எடுங்க. எஸ்எல்ஆர் எல்லாம் நாளைக்கு எடுங்க. இந்த பேப்பர் ஒரிஜினல் இருக்கா உங்கள்ட்ட? இல்ல ஜெராக்ஸ் இருக்கா? இல்ல இது என்ன? இது ஜெராக்ஸ் எடுத்து தம்பி கூட. இதுல வேற எதுவும் இருக்கா? நீ போட்டோ எடுத்துக்கங்க. இந்த தம்பியை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இல்ல அது இன்னைக்கே பண்ணுங்க. பண்ணுங்க தம்பி. இப்போ ஆன்லைன்ல போட்டா வரும்ல எஃப்எம். ஆன்லைன்ல நான் வந்து டிராவல்ஸ் பங்களா தான் இருப்பேன். அவர்ட்ட நீங்க சாயந்தரம் நீங்க என்னன்னு பாத்துட்டு போங்க. இதோட 2வது ட்ரிப் அடச்சிட்டாங்க. நீங்க முதல் தடவை அடைக்கும் போதே உஷாரா இருக்கணும்ல. அப்புறம் சார் பொண்ணு சொன்னாங்க சார், சொல்லி மீறி அவங்க காசு தாசில்தார் விவோ காசை கொடுத்து ரெடி பண்ணி விட்டாங்க சார். பொருந்தாங்களாம் கையெழுத்து பொருந்தாங்களாம். நீங்க டிராவல்ஸ் குடி 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 குடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? போயிடுவோம் டிராவல்ஸ் மங்காவுக்கு.